நம்மளோட மெயின் ஒரு இடத்துல வச்சுட்டு உடம்பு ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா சக்கரம் உட்காராது. இந்த 7 சக்கரத்தை ஒரு நிலையாக நிப்பாட்டிட்டு தான் இந்த பரிகாரமே பண்ணணும். 7 சக்கரம்னா பாய் யோகாசனம்லாம் சொல்லலை. நார்மலாக சக்கரன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மைண்டை வந்து அந்த லெமன் மேலே அந்த லெமன் மேலே தான் உங்கள் பார்வை ஒரு நிலைப்படுத்தணும். உங்கள் மனசை வந்து மனத்தையும் உங்களோட உடலையும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு இதில் உட்கார வச்சு 101 தடவை வசின்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் இந்த பிரபஞ்சம் வந்து கனெக்ட் பண்ணும். நீங்கள் பாட்டு கேட்டுட்டு ஃபோன் பேசிக்கிட்டு சும்மா வசின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. திருப்பி சொல்கிறேன், வாங்கிட்டு வரணும், அறுக்கணும், 2 இதில் பச்சை கருப்பு போட்டுடணும், 2மே வச்சிடணும். சப்பாங்கள் போட்டு உட்காருங்களோ இல்லை நார்மலாக உட்காருங்களோ கரெக்டாக யார் தரணுமோ உங்கள் பேர் அவங்க பேரை சொல்லி வசின்னு 101 தடவை சொல்லிவிட்டு 2 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சிருங்க. அந்த பழத்தை போய்ட்டு நீங்கள் பூஜை ரூம் வச்சுருந்தாலும் சரி, பூஜை கபோர்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இஸ்லாத்தாலாம் இருக்கீங்க ஒரு பெட்ரூமில் ஓரமாக வச்சாலும் சரி, அந்த மாதிரி 3 நாள் அந்த பழத்தை எடுத்து வச்சு திருப்பி நீங்கள் சொல்லணும். 3ஆவது நாளும் திருப்பி அதை எடுத்து வச்சு நீங்கள் சொல்லணும். புது பழம் வாங்கக்கூடாது. அதே பழத்தை கரெக்டாக 3 நாளைக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு, திங்கள் ஆரம்பித்தா திங்கள் செவ்வாய் புதன், இந்த மாதிரி 3 நாள் முடிங்க. 3 நாள் சொல்லிவிட்டு அந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியாக இருந்தாலும் போடலாம், இல்லை கிணறாக இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு பழம் காய்க்கிற மரம், ஒரு சப்போட்டா மரம், பப்பாளி மரம், ஒரு மாம்பழம், அதுமாரி பழம் காய்க்கிற மரம் இருக்குல்ல, தித்திப்பு, அந்த தித்திப்பான சம்மந்த விஷயத்தில் அந்த மரத்துக்கு கீழே அதை புதைச்சிடணும்.